வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா 2025 நடக்க போகிற பேக்லாஷோட அஃபிஷியல் போஸ்டரை வந்து இப்போ WWE வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களோட வைப்பர் ரேண்டி ஓர்டன் மட்டும்தான் இந்த போஸ்டரில் இருக்காரே தவிர மற்ற எந்த ரெஸ்லருமே இதில் இல்லை. WWE வந்து நம்மளுடைய வைப்பர் ரேண்டி ஓர்டனை வச்சு இந்த பேக்லாஷ் பேப்பரிவை நம்மளோட WWE நடத்த போகிறாங்க. இந்த பேக்லாஷ் பேப்பரியில் வந்து நம்மளோட WWE வந்து ஒரு மேட்சையும் புக் பண்ணியிருக்காங்க. அது என்ன மேட்ச் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் இன்னொரு போஸ்டரில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனும் நம்மளுடைய ஜான்சினாவும் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சினா வந்து சாம்பியன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஜான்சினா மோத போகிறது யாரு கூட அப்படின்னு கேட்டால் உங்களோட வைப்பர் ராண்டி ஓர்டனோட தான். நம்மளுடைய ஜான்சினா வந்து அவரோட ஃபஸ்ட்டு டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் மோத போகிற ஃபஸ்ட்டு மேட்ச்சு யாரோட அப்படின்னு கேட்டால் உங்களோட ராண்டி ஓர்டனோட தான். இந்த மேட்ச் உண்மையிலுமே நல்லா இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து முழுக்க ஹீலாக இருந்தார். நம்மளுடைய ஜான்சினா ஃபேஸாக தான் இருந்தார். இப்போ நம்மளுடைய ஜான்சினா ஹீலாக இருக்கார், நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து ஒரு ஃபேஸாக இருக்கார். அதனால் இவங்க 2 பேர்த்துக்கான மேட்ச் அப்படிங்கிறது உண்மையிலுமே தரமாக இருக்கும். அதனால் மேபி இந்த மேட்சை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சினா இருக்கார்ல, அவர் வந்து 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ஜான்சினாக்கும் நடக்க போகிற அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சில் நம்மளுடைய ஜான்சினா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அதாவது ரெசல்மேனியாவுக்கு அடுத்தபடியாக நடக்க போகிற பேப்பர் எது அப்படின்னு கேட்டால் பேக்லாஷ் தான். அந்த பேக்லாஷில் நம்மளுடைய ஜான்சினாவும் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் தான் இருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய ஜான்சினா வந்து சாம்பியன்ஷிப்போட இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுடைய ஜான்சினா தான் அந்த ரெசல்மேனியாவில் வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணி ஜான்சினா வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ பேக்லாஷோட அஃபிஷியல் போஸ்ட்டாக உங்களோட வைப்பர் ராண்டி ஓர்டன் இருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ராண்டி ஓர்டனோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. பிராக் லெஸ்னரை பற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அதாவது பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து ரெசல்மேனியா 41க்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதாவது ரோமன் செத் பங்க் வந்து இவங்க 3 பேருமே பால் ஹேமனுக்காக அடிச்சுக்கிறாங்க. இதில் வந்து எங்களோட பிராக் லெஸ்னர் இருக்கார், அதனால் பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மேனியா 41க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூகமாக வெடிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து பிராக் லெஸ்னரை WWE வந்து ஒட்டு மொத்தமாக ஒதுக்க போகிறாங்களாம். அதாவது அந்த WWEலேயே நம்மளுடைய பிராக் லெஸ்னர் பேரை எந்த இடத்துலையுமே இனிமேல் மென்ஷன் பண்ண மாட்டாங்களாம். அதாவது பிராக் லெஸ்னருக்கும் WWEக்கு எந்தவித சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து இப்போ வந்து WWE தரப்புலேருந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து சர்ச்சையில் இருந்துச்சுன்னா, அதனால் பிராக் லெஸ்னர் எத்தனை வேணால் பேச்சு பார்த்தாலும் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒத்து வர மாதிரி தெரியல. அதனால் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய WWEக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்ல போகிறாங்களாம். அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜான் மாக்ஸில் இருக்கார்ல, நம்மளுடைய டீனாமர்ஸும் நம்ம WWE தான் ஒர்க் பண்ணார். ஆனாலும் அவர் வந்து AEW போனதால அதுக்கப்புறம் என்ன தான் கம்பல் பண்ணி நீங்கள் வந்து WWEக்கே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை வேணாம் உங்கள் சொத்து வேணாம் சொகம் வேணாம்டா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய டீனாமர்ஸ் வந்து AEWக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் நம்முடைய எஜ்ஜு வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் மேட்சையும் விளாண்டுட்டு போனார். அதுக்கப்புறம் இனிமேல் நான் WWEக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, கடைசியில் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு நம்மளால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா AEWக்கு போயிட்டார். அதாவது நம்முடைய WWE வந்து நம்முடைய எஜ்ஜுக்காக கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை நம்மளுடைய ஷெய்மஸ் கூட விளாட வச்சு ஷெய்மஸை மொக்கையாக்கி விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் எதுக்கு வச்சு கடைசியில் நம்முடைய எஜ்ஜை வின் பண்ண வச்சாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது எஜ்ஜு வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு ரெசல்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெருமையாக நம்முடைய எஜ்ஜை வழியமைச்சு வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி WWE நினச்சாங்க. ஆனால் நம்முடைய எஜ்ஜு வந்து முதுகில் குத்திட்டு திரும்பி நம்முடைய எஜ்ஜு வந்து AEWக்கே போயிட்டார். இப்போ 2 பேர்த்தோட நேமும் வந்து இப்போ WWE யூஸ் பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்களோட பேருங்கிறதே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேமை வந்து இனிமேல் WWE வந்து எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலையுமே இனிமேல் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அது இல்லாமல் நம்முடைய பிராக் லெஸ்னரை WWEலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த ஒரு நேமை வந்து எல்லாத்துலேயுமே நம்முடைய WWE வந்து எரேஸ் பண்ண போகிறாங்களா. அதாவது நம்முடைய WWEல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் விளையாண்ட மேட்சஸாக இருக்கட்டும், அவருக்கு கட் பண்ண குரோமோவாக இருக்கட்டும், அது இல்லாமல் ரெசல்மேனியாவில் எத்தனை மேட்ச் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணதாக இருக்கட்டும், என்னென்ன தரமான மேட்சஸ்லாம் கொடுத்தாரோ அப்படிங்கிறத
ஆல்மோஸ்ட் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேமை வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. WWEக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அதாவது இப்பேற்பட்ட பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற வந்து WWE தான் ஒர்க் பண்ணாரா அப்படிங்கிற எந்த ஒரு தடயத்தையுமே நம்மளுடைய WWE வச்சுக்க போகிறது கிடையாதான். மொத்தமாக நம்மளுடைய பிராக் லெஸ்னரை வந்து நம்மளுடைய WWE வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க, அவரோட நேமே ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இப்போ போய்கிட்டு இருக்கு. அது மேபி எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செய்தி அப்படிங்கிறத சத்தியமாக சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து WWEக்காக உழைச்ச பிராக் லெஸ்னர் வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளோட WWE வந்து கை கழுவுறது அப்படிங்கிறது ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ரெசல்மேனியா 41ல் ஃபேன்ஸால் அதிகமாக ஈர்க்கப்படுற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் ரோமன் செத் பங்க் சிஎம் இவங்க 3 பேத்துக்குள்ளே நடக்க போகிற இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் WWE ஹிஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உண்டாக்க போகுது அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பால் ஹெமன் யார் பக்கம் நிற்பார்? பால் ஹெமன் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் நிற்பாரா, சிஎம் பங்க் பக்கம் நிற்பாரா, இல்லை செத் ரோலின்ஸ் பக்கம் நிற்பாரா? இதுதான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹெமனை அட்டாக் பண்ணியிருப்பார். ஏன் அட்டாக் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து உள்ளே வந்து சிஎம் பங்க்கும் நம்முடைய பால் ஹெமன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வரப்போ நம்முடைய பங்க் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பால் ஹெமன் மேலே கையை போட்டுக்கிட்டு நானும் பங்க்கும் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸாக தான் இருக்கிறோம், நீ பார்த்து தெரிஞ்சுக்க ரோமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்த வந்து நம்முடைய பங்க்கு வந்து பண்ணியிருப்பார். அதில் காண்டான நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர் பாட்டுக்கு நேராக ரிங்குக்கு வந்திருப்பார். ரிங்குக்கு வந்து எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த இடத்துல மைக்கே நம்முடைய பால் ஹெமன் கொடுத்தாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வாங்கியிருக்க மாட்டார். ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. அதாவது ரெசல்மேனியா 41ல் வந்து இவன் வந்து எனக்காக இருப்பானா, இல்லை ஏன் முதுகில் குத்திடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது பால் ஹெமன் மேலே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் 100% வந்துருச்சு. ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, அதே மாதிரி பால் ஹெமனும் சரி, இவங்களோட ஒரு பிரிவினை அப்படிங்கிறது இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துலையும் சரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய பால் ஹெமனை சேவ் பண்ணியிருப்பார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, அதாவது என்னோட மை ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்குமே ஒரு கைகலப்பு இருந்தப்ப அதை வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதாவது இப்போ வந்து நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமனுக்கும் நம்முடைய பங்குக்கு தான். ஏன்னா இப்போ நம்முடைய பால் ஹெமன் வந்து இப்போ வேற ஒருத்தரோட போயிட்டாரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட போயிட்டார் அப்படின்னு கேட்டால் இழப்பு வந்து 2 பேத்துக்குமே, அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாயிரும், அதேமாதிரி நம்முடைய சிஎம் பங்குக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாயிரும். அப்படி ஒருவேளை இவங்க யார் பக்கமே போகாமல் ஒரே பக்கம் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் இருந்தா அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் பக்கம் நம்முடைய பங்கு சிஎம் பங்கு, அதாவது நம்முடைய பால் ஹெமன் இருந்தா அப்படின்னு கேட்டால் பால் ஹெமன் வந்து எப்பொழுதும் போல ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்துருவார். அதேமாதிரி சிஎம் பங்கு கூட போயிட்டார் அப்படின்னா சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த ஒரு ஃபியூடுங்கிறது இன்னும் ஸ்டார்ட் ஆகும். இவங்க 2 பேர்த்த தவிர வந்து நம்மளுடைய பால் ஹெமன் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட போயிட்டார் அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்முடைய பங்கும் சரி, 2 பேருமே வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி அடிச்சுக்கிறானுங்களே தவிர, அதாவது நம்மளுடைய பால் ஹெமனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யாருமே நினச்சி பார்க்கறது இல்லை. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து அவரோட மைண்ட் கேமரா, அதாவது நீ வந்து இருக்க அப்படின்னு கேட்டால் உன்னை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் 2 பேருமே நினைக்கிறாங்க. அதாவது பங்காக இருக்கட்டும், அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஒன்றை வச்சு அவனுங்க வந்து முன்னேறிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றை வச்சு அவனுங்க யூஸ் பண்ணிக்கிறானுங்க தவிர உனக்கு என்ன வேணுங்கிறத யாருமே நினைக்கல பால் அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டி இருப்பார். இந்த இடத்துல வந்து நம்முடைய பால் ஹெமனுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அதாவது நம்ம என்ன தான் பண்ணாலும் இவனுங்க 2 பேருமே நமக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்றானுங்க, இவ்வளோ தூரம் பண்ணது எல்லாத்தையுமே நம்முடைய செத் ரோலின்ஸ் எடுத்துக்காட்டுறான் அப்படிங்கிறக்காக ஒருவேளை ஒரு நம்முடைய செத் ரோலின்ஸுக்கு வந்து நம்மளுடைய பால் ஹெமன் வந்து உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு நான் பண்ணது வரைக்கும் போதும்டா, நன்றி கடன் எல்லாமே எனக்கு போதும், அதாவது பங்குக்காக இருக்கட்டும், அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸ்க்காக இருக்கட்டும், இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன் உங்களுக்கு நான் பண்ணி நான் போனதெல்லாம் போதும் அப்படிங்கிட்டு நம்முடைய பால் ஹெமன் வந்து ட்விஸ்ட் அடித்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. அதாவது நீ வந்து யார் யார் கூடலாம் இருந்த அப்படிங்கிறதையும், அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் உனக்கு என்னென்ன பண்ணா, அதாவது நீ என்னென்ன பண்ண, அதேமாதிரி பங்குக்கு நீ என்னென்ன பண்ண, அவன் உனக்கு என்ன பண்ணா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹெமனுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக புரிய வச்சுட்டாரு. அதனால் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒருவேளை நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதான் எல்லா விஷயத்தையுமே நம்முடைய செத் ரோலின்ஸும் சொல்லிட்டாரு. அதனால் நம்மளுடைய இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நம்முடைய செத் ரோலின்ஸ் கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸை பற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ பேசப்படுது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இனிமேல் டபிள்யூடபிள்யூக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி
ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ இன்டர்நெட்டில பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ரெசல்மேனியாக்கு அப்புறம், அதாவது ரெசல்மேனியாக்கு ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ இன்டர்நெட்டில பேசப்படுது. இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, ரெசல்மேனியா 41ல வந்து ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், செத் ரோலின்ஸ் இவங்க 3 பேத்துக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இதுல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து தோற்கறது அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. அதனால ஒருவேள ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியா 40ல வந்து 41ல வந்து தோத்துட்டாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ இன்டர்நெட்ல போயிட்டுருக்கு. ஏன்னா, இதுல வந்து ரெசல்மேனியா 41ல வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்கு அதிகமா இருக்கு? அதாவது வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க சிஎம் பங்குக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மேட்ட வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து வச்சுட்டாரு. அதாவது நீ வந்து எனக்கு ஃபேவரா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு செக்மெண்ட் வச்சுட்டாரு. அது இல்லாம இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து நம்முடைய பால் ஹேமன் மேல இருந்த அந்த நம்பிக்கை எல்லாமே ஒட்டுமொத்தமா இப்போ இல்ல. அதனால இவன் வந்து எனக்கு கண்டிப்பா ரெசல்மேனியா 41ல உதவ மாட்டான். அதாவது பால் ஹேமன் வந்து எனக்கு உதவ மாட்டான். அந்த இடத்துல வந்து எனக்கு ஃபேவராவும் எதுவும் பண்ண மாட்டான். என்ன வந்து முதுகுல குத்த தான் போறான் அப்படிங்கிறது 100% வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. இவன் முழுக்க முழுக்க யாருக்கு ஃபேவரா இருக்க போறான் அப்படின்னு கேட்டா, சிஎம் பங்குக்கு தான் ஃபேவரா இருக்க போறான். ஏன்னா நான் கேட்டது எதுக்குமே வந்து பாலிமன் வந்து கரெக்ட்டான ஒரு ஆன்சர் பண்ணல. ஏன்னா, அந்த இடத்துலயே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அந்த ரெசல்மேனியா 41ல வந்து மேட்ச் நடக்குது அப்புட்ன்னா, எனக்கு துரோகம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். அதே மாரி யாருக்கு ஃபேவரா பாலிமன் போப்போறா அப்படின்னு கேட்டா, அது முழுக்க முழுக்க சிஎம் பங்குக்கு தான் ஃபேவரா போப்போறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால, இதுக்கப்புறம் நான் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரமாட்டேன். அதாவது டபிள்யூடபிள்யூக்கு வரைக்கான விருப்பங்கள் இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம, நான் அப்படி வரேன் அப்புட்ன்னா, ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா நான் மாறிருவேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நான் 2020ல வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்றப்ப நான் எப்படி இருந்தேனோ, அது மாரி தான் நான் இருப்பேன். அதாவது ரா, ஸ்மாக்டவுன், பே per viewலாம் வருது அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு மாசத்துல வந்து ஒ ஒரே ஒரு ஸ்மாக்டவுன் இல்ல ஒரு ரா அப்படி தான் நான் வருவேன். அதுக்கப்புறம் நான் எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டா, நான் பே per viewக்கு மட்டும் தான் வந்து மேட்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா, இப்ப நம்முடைய எந்த ஒரு பிளானுமே இப்போ வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்ட இல்ல. அதனால இந்த ஒரு ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூட் வந்து லாங் ஃபியூடா போகுமா. அப்படி லாங் ஃபியூட் போனாலும் இதில வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா மாறிருவாராம். அது இல்லாம நம்முடைய செத் ரோலின்ஸ் நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லரா இருப்பாரு. இருந்தாலும் நம்முடைய சிஎம் பங்க் வந்து ப்ரோமோ வாரம் வாரம் கட் பண்ணாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டாராம். ஏதாவது ஒரு சஸ்பென்ஸா வந்து டக்குனு ஏதாவது ஒரு ஸ்மாக்டவுனுக்கு தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவாராம். வந்து ப்ரோமோ கட் பண்றதா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள மேட்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த பே per viewல நடக்குமா. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கன்ஃபார்ம் பண்றது என்ன அப்படின்னு கேட்டா, ரெசல்மேனியாக்கு ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லரா இருக்கிறத விட, நான் ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி, அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து லீக் பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. ஏன்னா, ஏதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஹீல் டர்னா இருக்கிறப்ப மட்டுமே தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா இருந்தாரு. அப்போ வந்து யாருக்குமே பிடிக்கல ரோமன் ரெயின்ஸ வந்து சும்மா சும்மா வராரு. அவர்ட்ட சாம்பியன் அப்படியே தான் இருக்குது. அத டிஃபனும் பண்ண மாட்டேங்கிறான். அதுவும் டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனும் இல்ல. வேற எந்த இதுவுமே இல்ல. இப்போ ரோமன் ரெயின்ஸ்னால சாம்பியனும் இல்ல. அவரு பிளட் லைனும் இல்ல. அதே மாரி நம்முடைய வாய்ஸ் மனும் இல்ல. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பிராக் லெஸ்னர் மாரி ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ வந்து திங்க் பண்றாங்களா. அதனால நீங்க வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராவே நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி எல்லா விதமானதையும் நம்முடைய பொறுப்பையும் நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட சொல்லியிருக்காங்களா. அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கப்புறம் ரெசல்மேனியாக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா தான் இருக்க போறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துலருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா இருக்கிறத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. இல்ல ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லரா இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா இருந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.